வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா மை டியர் சிஸ்டர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி படமா கொடுத்திருக்காங்க. இது யாரு லீட் ரோல் பண்ணிருக்காங்க? நம்மளுடைய அருள்நிதி சார் தான் லீட் ரோல் பண்ணிருக்காங்க. இது யாரு டைரக்ஷன் பண்ணிருக்காங்கன்னா பிரபு சார் தான் இந்த மூவியை வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காரு. ரொம்ப ரொம்ப காமெடியாவும் த்ரில்லாவும் எடுத்துட்டு போன பிலிம் தான் மை டியர் சிஸ்டர். பிலிமோட பேரு கேட்ட உடனே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கணும். தங்கச்சிக்கும் அக்கா இல்லைன்னா அண்ணாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் தான் என்ன, இவங்க ரெண்டு பேரும் லைஃப்ல எப்படி இருக்காங்க அப்படின்னு போகக்கூடிய பிலிம் தான் மை டியர் சிஸ்டர். படத்தோடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினியும் இந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க. சினிமாக்குள்ள ஒரு சினிமாங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப பேசிக்கா இருக்குது, ரொம்பவும் நல்லா இருக்குது. இதுல வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன ரோல்னா அவங்க அக்கா ரோலும் இவங்க வந்து தம்பி ரோலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அந்த உண்மையான நடிப்புன்றதே வராது, ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. டைரக்டர் வந்து இவங்களுடைய லைஃப்குள்ள விளையாடிடுறாரு, அதாவது சினிமாக்குள்ள இந்த படத்துல வந்து விளையாடிடுறாரு. இதை வந்து ஒரு பிலிமாவும் எடுக்கிறாங்க. அதுல இருந்து என்ன நடக்குது போகக்கூடிய பிலிம் தான் மை டியர் சிஸ்டர். இந்த மூவி பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ரன்னிங் ஆயிட்டு இருக்குது. ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்றேன் பாத்தீங்களா, படத்தை வந்து எல்லாமே கிளாஸ் பண்ணிருச்சுன்னே சொல்லணும். ஹீரோ கிட்ட வந்து அவங்க வந்து உங்களை வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க சார், நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்கன்னு வந்து டைரக்டர் ஒரு பக்கம் சொல்றாங்க. அதே டைரக்டர் ஹீரோயினி கிட்ட போய் என்னன்னு சொல்றாங்கன்னா, அவர் வந்து நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க, ஒரு டென்ஷன்ல நீங்க வச்சுக்கிட்டே இருங்க, நீங்க ரியலிஸ்டிக்கா பண்ணுங்க, அதான் அந்த மூடை மட்டும் விட்டுறாதீங்க, அந்த கோவமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்ட மாத்தி சொல்லி ரெண்டு பேருக்கு உண்மையான பிரச்சனையும் ரியலிஸ்டிக்கா கொண்டு வராரு இந்த பிலிம்ல. அது வந்து இன்னும் நல்லா கூஸ் பம்ப்ஸாவும் இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் போகுது. இதுவும் நல்லா இருக்குது. இந்த சீனுக்காகவே அந்த படத்தை பிளாஸ்ட் பண்ணிருச்சுன்னே சொல்லலாம். உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம்.